இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் அதாவது கிரவுண்டில் வந்து இந்த சாமந்தி செடி செவ்வந்தின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நம்ம நட்டு வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்டில் குச்சி இல்லைன்னா அது மாதிரி கார்டனிங் டூல் ஏதாவது எடுத்துகிட்டு நம்ம செடியோட வைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன குழி வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சின்ன சைஸ் ஒரு கட்டிங் நம்ம எடுத்திருக்கோம். இது நாங்கள் வந்து ஒரு பெரிய செடி இருக்குது செவ்வந்தி செடி, அதுலேருந்து ஒரு சின்ன கட்டிங்காக நாங்கள் எடுத்திருக்கோம். இதனுடைய சைஸ் வந்து 7லேருந்து 10 சென்டிமீட்டர், அதாவது 3-4 இன்ச்சு அந்த அளவு இருந்தாலே போதும். மேலே தான் லீவ்ஸ் இருக்கணும், கீழே வந்துட்டு லீஃப் இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் லீஃப் இருக்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மண்ணில் போட்டுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து தான் விடணும். ரூட்ஸ் வந்து 2-3 வாரத்துலேயே நல்லா வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வேர் பிடிச்சதுக்கப்புறம் செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும், பூவும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெளிச்சமாக டைரெக்டாக வந்துட்டு சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த செவ்வந்தி கட்டிங்கை நாங்கள் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். ஆல்ரெடி கிரவுண்டில் வைக்கக்கூடிய அதே மெத்தடை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். சாயில் மிக்ஸை மட்டும் இந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணுங்கள். 1:1:1 ரெட் சாயில், வெர்மி கம்போஸ்ட், கோகோபீட் ஈக்குவல் பார்ட்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி செடியை வைங்க, நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதில் வந்து தண்ணி நல்லா நிறைய ஊற்றிடக்கூடாது, லைட்டாக தெளித்து தான் வச்சுருக்கணும். ஆனால் வந்துட்டு சாயில் எப்போதுமே வந்து ஈரப்பதத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செடி சீக்கிரமாக வளரும், நல்ல பூ கொடுத்து ரிசல்ட் கொடுக்கும்.